ஹாய் ஒருவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க. 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெனக்கெட்டு படிக்கிற மாதிரி படிப்பீங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் மார்க் வந்து எங்கேயுமே எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு ரீசனாலே அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் நல்லா தான் படித்தாதான் 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டேர்னிங் பாயிண்ட்டே 11th தாங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ 11th தானே பேஸு. சரி விடுங்க, நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. பட் அதைய புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னது ஓரளவுக்காவது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவது 5 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா உங்களால் 7 5 மார்க்கும் ஆப்பெளியில் எழுத முடியும் கட்டாயமா. ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். அந்த கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபுல் போர்ஷன்ஸ் 12 சாப்டருக்குமே போடுறேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் இருக்காது, 11 12 இருக்காது. ஒரு சிலருக்கு 10 11 இருக்காது. ஸோ ஏதோ ஒரு 2 சாப்டர் இருக்காது. ஒரு சிலருக்கு 12மே இருக்கும். ஸோ அதனால் 12 சாப்டரும் போட்டுக்கிறேன், பார்த்து எடுத்துக்கோங்க. சாப்டர் 1ல் 5 மார்க் மட்டுமே, 2 மார்க் 3 மார்க் அனதர் வீடியோவில் போடுறேன். ஸோ எக்ஸாம்பிள் 1.2 இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1.1ல் 10th சம் 2 சம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில். 1.2ல் 1 2 4 6 9 எக்ஸாம்பிள் 1.12 1.13 இந்த ரிலேஷன்ஸில் நிறைய பேர் போடுறதே கிடையாது, போட்டு பாருங்கள். 1.3ல் 2 3 10 12 19 எக்ஸாம் 1.2 1.30 வெறும் 10 சம் 12 சம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் நல்லா படிங்க. யாருக்கெல்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்டில் நான் சுத்தமாக படிக்கலை, நான் வந்து பயமாக இருக்கிற மேக்ஸ்னாலே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற 5 மார்க்ஸை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சேஃபர் ஜோன், ஒரு 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 2 வாங்க. சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2.4ல் 4th சம் எக்ஸாம்பிள் 2.19 அவ்வளோதான். 2.8ல் 1 2 3 எக்ஸாம்பிள் 2.24 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அடுத்தது எக்ஸசைஸ் 2 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்து அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்தையும் ஒன்று வந்துடும். நான் ஒயிட் கலரில் மார்க் பண்ணுறேன்னா கண்டிப்பாக முடியாத பசங்களுக்காக இதையாவது படிங்கிறேன். வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு மீதி எல்லாமே படிங்க. ஓகேவா? எல்லாமே நான் கொடுத்த எல்லாமே படிங்க. 2.9ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 2.12ல் லாகரிதம்லையும் ஒரு சம்மு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அல்ஜிப்ரால 2 5 மார்க் கேட்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாக நான் சொன்னது படிச்சிங்கன்னா எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 2 சாப்டர் பக்குவமாக படிச்சிட்டிங்கனாலே போதும், பாதி வேலை முடிஞ்சு. சாப்டர் 3 ரொம்ப லாங்காக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. 3.3ல் 4th 6th ரொம்ப ஈஸி. 3.4ல் 8 22 23 25 எல்லாம் 5 சம் தான் சொல்லிக்க. 25 சம் இருக்குது, 5 சம் தான் சொல்லிக்க, போட்டு பாருங்கள். 3.5ல் 6 9 எக்ஸாம்பிள் 3.29 இதுவும் இம்பார்ட்டன் தான். 3.7ல் ஃபஸ்ட்டில் 3 சப்டிவிஷன், மூணாவது எக்ஸாம்பிள் 3.39 3.40 3.41. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன் தான், மோஸ்ட் இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ சம்மு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. 3.9 மட்டும் நேப்பியர் ஃபார்முலா மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க, சரிங்களா? நேப்பியர் ஃபார்முலா வீக்காக இருக்கிற பசங்க கண்டிப்பாக படிங்க. இது முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் மீதி இருக்கிற எல்லாருமே நீங்கள் இதை படிச்சிருங்க. முடியாத பசங்க நேப்பியர் ஃபார்முலாவது படிங்க. சாப்டர் 4 4.5 4 எல்லாருமே படித்தாகணும், காம்ப்ரமைஸே கிடையாது. அதுலேயும் ஃபஸ்ட்டு 2nd 4th 5th 6th 7th 9th 10th 12th சம்லாம் போட்டு பாரு. 4.61 63 64 65 70 இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கேன். ஸோ 4th சாப்டரில் அது போதும், சரிங்களா? 5th சாப்டர் வாங்க. 5.2ல் 7 8 9 10 4 எக்ஸாம்பிள் 5.15 இந்த 5.2 ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாரும் படிங்க. 5.4ல் 2 3 4 8 9 10 எக்ஸாம்பிள் 5.25 இந்த 5.25 எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி மாடலில் இன்னொன்று இருக்குது, கட்டாயம் ஒன்று கேட்பாங்க, நான் படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸைஸ் 6.2ல் 10th சம் எக்ஸாம்பிள் 6.9 6.19 6.20 எக்ஸைஸ் 6.3ல் சாரி அங்கே கொசு போயிட்டு இருந்தது கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ எக்ஸைஸ் 6.3 11 and 17 ஒரு நிமிஷம் இருங்க. 11 and 17 6.4ல் 4 8 9 11 12 13 14 15 6.38 நல்லா படிக்க முடியாத பசங்க அட்லீஸ்ட் 6.4 படிங்க. சாப்டர் 7ல் எக்ஸாம்பிள் 7.13 7.1 17 7.1ல் 17 7.2ல் 3rd 4 எக்ஸாம்பிள் 7.19 7.22 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிங்க. அது ரொம்ப ஈஸியான சாப்டர் இல்லையா? 7.3ல் 1 2 4 6 ஃபேக்டர் தியரமில் கண்டிப்பாக ஒன்று வரும். 7.4 ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 12 சம் தான் இருக்குது, நல்லா போட்டு பாருங்கள், கட்டாயமாக ஒரு 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 8ம் ஈஸி தான்.
இப்போ தான் செகண்ட் மிட் டேர்ம் படிச்சிருப்பீங்க. தியரம் 8.3 8.1 ரெண்டு தியரமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 8.1ல 12 சம், 8.2ல கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த சம்ஸ் தான் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸ் 5 சம். 8.3ல 10 6 14 அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பட் ஈஸி தான், போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் இல்லை. சாப்டர் 9 நான் 5 மார்க் கொடுக்கலங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். ஹாஃப் வேலிக்கு இது போதும். ரிசல்ட் நம்பர் 9.9 லிமிட்டில் sin θ by θ = 1 இது மட்டும் படிங்க. ஸோ சாப்டர் 10.4ல், அதாவது சாப்டர் 10ல் எக்ஸசைஸ் 10.4ல் 13 14 15 24 25 26 27 20 எக்ஸசைஸ் இந்த சம்மெல்லாம் நல்லா போட்டுப்பார். எல்லாமே 5 மார்க்கு, 3 மார்க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. 10.17 10.24 27 28 31 10.32 10.34 10.35 10.36 என்ன சார் இவ்வளோ சம் இருக்குது? எல்லாமே ஈஸி தான். நான் கிராஷ் சீரீஸ் உங்களுக்கு போடணும்னு சொன்னீங்கன்னா இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறது ரொம்ப ஈஸி. சாப்டர் 10 ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. அதுவும் 10.4 ரொம்ப ஈஸி. 11th சாப்டர் பார்த்து எல்லோரும் பயந்து ஓடுவீங்க. 11th சாப்டர் கட்டாயமாக படிக்கணுங்க. பேசிக்ஸ் தெரிலனா அப்புறம் நமக்கு வந்து 12th கஷ்டம், இன்ஜினியரிங் படிக்கும்போதும் கஷ்டம். அதனால் பேசிக்ஸ் கற்றுக்குங்க. 11.5ல் கட்டாயமாக ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி இன்டெகிரல் பண்ணணும். இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 11.29 11.11 11.12 மிக மிக முக்கியம். ஒரு சம் கட்டிங்காக கேட்டுருவாங்க இது ரெண்டுலேருந்து. 11.11 ஃபஸ்ட்டில் 3 சப்டிஷன், செகண்டில் ஃபஸ்ட்டு தேர்டு. எக்ஸாம்பிள் 11.40 4 சம் இருக்கும், 4மே பார்த்துருங்க. 11.12ல் ஃபஸ்ட்டு 2 எல்லாமே 3 சப்டிஷன் இருக்கும், பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 11.41 இதை மட்டும் எப்படியாவது படிச்சுங்க. சாப்டர் சொல்ல ஃபஸ்ட்டு வீக்காக இருக்கிற பசங்க, நல்லா முடியாத பசங்க பேஸ் தீரமே நல்லா படிச்சிரு. பேஸ் தீரம்லேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பேன். 5 சம் இருக்குது எக்ஸசைஸில், 5மே போட்டுப்பார். எக்ஸாம்பிள் 12.24 25 26 27 28 29 எல்லாமே ஒரே மெத்தடு தான். ஸோ 12.2ல் 2 சம் தான் பார்த்துருங்க. 12.3ல் 4 கணக்கு தான் எக்ஸசைஸில் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள்லேயும் ஒரு 4 கணக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக பேஸ் தீரம் இல்லாமல் ஒரு 10 கணக்கு. இப்போ 12th சாப்டரும் முடிஞ்சது. ப்ராபபிலிட்டியில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதணும். என்னை கேட்டால் இந்த வெள்ளை கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப 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 முடியாத பசங்க, நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஓகேவா? இதையுமே நீங்கள் விடக்கூடாது. 8th சாப்டர் ஓகே. நான் வெள்ளை கலரில் மார்க் பண்ணுறதெல்லாம் விடக்கூடாது, சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சாப்டர் 7 ஃபுல்லாகவே படிக்கிறது நல்லது. ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, வெள்ளை கலரில் போட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முடியாத பசங்க அதையாவது படிங்க. பட் மீதி இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது, அதை எல்லாமே படிங்க. ஓகேவா? ஸோ 2 மார்க் 3 மார்க் வரும். அண்ட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸும் வரும். இதை நீங்கள் படிச்சிங்கனாலும் 7 5 மார்க் எழுதிடலாம் ஆஃப் இயர்லிக்கு. பப்ளிக்கு இதை படிக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா 15-16 நாளுக்குள்ளே இது படித்து தீக்கணும். ஸோ ஈஸியாக ரிவிஷன் பண்ணிலாம் எல்லாம் படித்து தான், பயப்பட வேண்டாம். எதாக இருந்தாலுமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனலில் கேளுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் சும்மா அப்படியே என்ன சொல்கிறது ஒப்பேத்தி போயிடும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியா? சரி, தேங்க்யூ.